சங்கீதம் 103:5 என்ன சொல்லுகிறது கேட்போமா? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. பிரியமானவர்களே, உன்னதமான நன்மை இதுல என்னன்னா, கழுதுக்கு சமமாக நம்முடைய வயதை வாழ வயது போல. அதாவது பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க இழந்ததை திரும்ப பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. எதை உங்க வாழ்க்கையில இழந்தீங்க? ஒருவேளை சமாதானத்தையா, நல்ல சௌக்கியத்தையா, நல்ல ஆரோக்கியத்தையா, அல்லது எந்த விதமான நல்ல மனிதர்களையா, எதை நீங்க இழந்தீங்களோ அதை திரும்ப ஆண்டவர் தரப்போகிறார். அதோடைய பொருள் என்னன்னா, எப்படி ஒரு கழுகு உயர போய் தன் கூட்டை கட்டி அது தன்னுடைய காரியங்கள் என்ன செய்யுமா, திரும்ப புதுப்பித்துக் கொள்ள புதிய இறகுகள் உருவாக வரை காத்திருக்குமா. பின்பு அதோடைய தன்மை வித்தியாசமா இருக்கும். அதே போல உங்க வாழ்க்கையில எப்படி யோபுடைய வாழ்க்கையில முன்னிலைமை பார்க்க பின்னிலைமை ரெட்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, அது வரைக்கும் பட்ட பாடுகள், அதான் வேதம் சொல்லும், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இதை கேட்கிற நண்பர்களே, ஒரு நாளும் ஒருபோதும் உங்க நாவினால அவநம்பிக்கையான சொற்கள் அல்லது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடி, நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும்போது அமைதியாய் மேக்சிமம் எவ்வளவு அதிகமான நாவையும் உள்ளத்தையும் அடக்கிக் கொள்ள முடியுமோ அடக்கி தேவ சமூகத்தில் மாத்திரம் உங்கள் விருப்பங்களையும் உங்கள் வாஞ்சைகளையும் உங்கள் வேண்டுதலையும் செய்வீர்களானால், இங்கே சொல்லப்பட்ட நன்மைகள் நிச்சயம் உங்களையும் உங்கள் பிள்ளைகள் வந்து சேரும், திரும்ப வரும். இழந்ததை பெற வேண்டிய நேரமும் காலமும் வந்தது. நம்முடைய தேசத்தில் இழந்த டெமோக்ரஸியை பெற்றுக்கொண்ட அந்த ஜனநாயகத்தை பெற்றிட ஆண்டவர் உதவி செய்தது போல திரும்ப அந்த நன்மையை தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நம்முடைய தெய்வீக கரத்தினாலே நீ மூட வேண்டுமா ஜெபிக்கிறோம். திரும்ப வயது போல புது பலனை தந்து ஆசீர்வைத்து நீ உயர்த்துவீராக. தரித்திரம், சாபங்கள், நோய்கள் எல்லாம் மாறட்டும். இழந்தேன் என்ற இடத்துல திரும்ப நன்மை தந்து பிள்ளைகளை திருப்தியாக்கும். ஜெபத்தை கேட்டதே ஸ்தோத்திரம். மீட்பர் மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பல் என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணியை. God bless you.